கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்ட சில கேள்விகள் இருக்குது, அதை நம்ம என்னன்றதை பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேற்று ஒரு கேப் அப், அந்த கேப் அப்பை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து இன்ட்ராடேயில் எந்த ஒரு மூவுமே கிடையாது. ஸோ கேப் அப் ஆகிட்டு அகைன் அங்கேருந்து என்ன ஆயிடுச்சு, ஸோ மேலேருந்து அப்படியே கீழே தான் வந்துச்சு. இந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே கேப், இதுதான் கேப் அப், இங்கேருந்து அப்படியே உங்களுக்கு டவுன் சைடில் தான் வந்துச்சு. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு. அன்றைக்கே கேப் அப் ஆகிட்டு அகைன் அந்த டேயை அப்படியே ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ எந்த ஒரு இன்ட்ராடேயில் எந்த ஒரு மூவுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ பார்க்கும்போது நெக்ஸ்ட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்று, ஸோ இங்கே முடிச்சிருக்காங்க, ஸோ கீழே வரலாம். ஸோ இங்கே வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போகலாம். ஒன்று இல்லை அப்படின்னா, ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணதுனால நெக்ஸ்ட் டே இன்றைக்கி ஃப்ரைடே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலாம். ஸோ 2 சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஸ்டில் மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்குது. ஸோ நல்ல விஷயந்தான். ஆனாலுமே கூட நேற்று நிறைய ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. ஏதோ ஒரு சில செக்டாரில் இருக்க ஸ்டாக்கு மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஆட்டோ செக்டார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெதர், இந்த மாதிரி சில செக்டார் மட்டுமே உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ பர்ஃபார்ம், சிமெண்ட் செக்டார், இந்த மாதிரி சில ஸ்டாக்கு மட்டும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எங்கிட்டேருந்து ஒரு வேண்டுகோள், ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இந்த வீடியோவில் வாங்குங்க விற்றுருங்கன்னு நான் எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. முழுக்க நாலேஜ் பர்பஸ்க்காக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஸோ பிரேக் அவுட் ஒரு சில ஸ்டாக்குலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அனாலிசிஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்குகளில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நிறைய பேர், ஒவ்வொருத்தரும் நம்ம சேனலில் 1750 சம்திங் இருக்காங்க. ஸோ பார்க்குற எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான ஸ்டாக்கை நீங்கள் நம்ம சேனல்லையே கூட நிறைய ஸ்டாக்கை வந்து நீங்களே பிக் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பாக மற்றவங்களுக்கும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நிஃப்டிக்குள்ள நிஃப்டியை பார்த்துருவோம், நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிடுவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு கேப் அப். ஸோ இந்த கேப் அப் ஆனதுலேருந்து என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு இன்ட்ராடேயில் எந்த ஒரு மூவுமே கிடையாது. அங்கேருந்து அப்படியே கீழே தான் வந்துச்சு. கீழே இங்கே ஆரம்பித்த இடத்துலையே முடிச்சிட்டாங்க. ஸோ வேறு எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. ஓகே, இந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, மேலே போகுமா இல்லை கீழே வந்துடுமான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் 2 சான்சஸ் இருக்குது. ஒன்று, ஃப்ரைடே வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி மேலே போகலாம். இல்லை அப்படின்னா அகெயின் அப்படியே கீழே வரலாம். ஸோ கீழே வந்தாலும் கூட இந்த சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எப்படி க்ளோசிங் வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டேயில் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா ஸோ வீக்லி கேண்டில் வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டிலாக இருக்கும். ஸோ பேரிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியும் அதே கதை தான். ஸோ மேலே போயிருக்கு, கேப் அப் தான். அதே மாதிரி கேப் அப் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு, ஸோ நிஃப்டியை போலவே கீழேயும் வந்துடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா கீழே வரலாம். சப்போர்ட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம தைரியமாக இருக்கலாம், எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு மிட் கேப் நிஃப்டி. இந்த மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம நேற்றுக்கு பார்த்தது இந்த சேனல், இந்த ஹரிசாண்டல் சேனல் தான் நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ ஆனால் ஸோ இங்கே வரைக்கும், அதாவது
நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலாம் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து நியரில் இல்லை. ஸோ அதுக்கு எப்படி சொல்கிறது, நிஃப்டிக்கு இருக்குது, பட் பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இல்லை. ஆனால் கரெக்டாக மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து இப்போ மிட் கேப் நிஃப்டி மறுபடியும் என்ன ஆகும், ஸோ டவுன் சைடில் வர்றது கீழே வரும். ஸோ இந்த சப்போர்ட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை அப்படின்னாலும் ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா ஸோ மிட் கேப்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகலாம் மேபி. ஸோ இங்கேயும் அதாவது மேலே உடச்சிட்டு இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர். ஸோ டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது நெட்வெப் வந்து உங்களுக்கு இன்றைக்கும் அதாவது நேற்று ஒரு 4.5% வந்து என்ன இருக்குது உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நேற்றுக்கே கிட்டத்தட்ட ஒரு 7% வந்து புல்லிஷ் கேண்டில் வச்சுருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் உங்களுக்கு அதாவது இந்த நாள் நேற்று லாஸ்ட் 2 days வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரேலி, 2 நாளில் உங்களுக்கு 11% பக்கத்தில் என்ன இருக்குது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் தாராளமாக வச்சுருக்கலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்டாக்கில் இருந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டாக் கால்பால். ஸோ இந்த கால்பாலை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்துருப்போம், பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அதாவது இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருந்துருப்போம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே தான் போயிருக்கு. ஸோ கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்க அந்த சப்போர்ட்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ இப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஸோ இங்கே ஒரு சேனல் வந்து உங்களுக்கு மூவ் ஆகுது. அதாவது இந்த சேனலில் தான் இதுக்கு முன்னாடி என்னதான் இருக்குது, ஒவ்வொரு தடவையும் ஹிட் ஆகும், அதாவது ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு, ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இது 4th 1 2 3 4 5th அட்டம்ப்ட். ஸோ இப்போ உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனாலும் உடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஒரு என்ட்ரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ஒரு 7 or 8% ரிட்டர்ன்ஸ் கூட கிடச்சிருக்கலாம். ஸோ சப்போர்ட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். புக் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், நல்ல சப்போர்ட்டில் தான் வாங்கியிருக்கேன், ஸோ நான் வந்து இன்னும் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஹை வரைக்கும் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சப்போர்ட்டை வச்சுருந்தேன்னா ப்ராஃபிட்டை ரன் பண்ண தான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு நல்ல கம்பெனி அப்படின்றது நமக்கு தெரியும் கால்பாலை பொறுத்த வரைக்கும். ஸோ கால்பால் வந்து ஒரு சூப்பரான கம்பெனி, மிட் கேப் ரேஞ்சில் வரும். ஸோ அதனால் தெறிக்க விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், வச்சுருக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் டாம்ஸ். இந்த டாம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெட் அண்ட் ஷோல்டரில் உங்களுக்கு அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் அதாவது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ மனுஷனோட தலை இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ தலை ஹெட்டு 2 பக்கம் இருக்க ஷோல்டர். ஸோ அதே மாதிரி இங்கே தலைகீழாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து பொதுவாக இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இது லெஃப்ட் ஷோல்டர். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர். ஸோ நெக்லைன் அப்படின்னு பார்க்கும்போது நெக்குனா இதோ ஷோல்டரோட கழுத்து, மிடில் கழுத்து இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ நெக்கு. ஸோ இந்த இந்த நெக்லைனை பிரேக் ஆணுச்சு அப்படின்னா இதுக்கு மேலே இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ இதை வந்து உங்களுக்கு நெக்லைன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாகவே டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கணும். ஸோ அதை நம்ம வந்து இப்போ சொல்கிறோம். ஸோ அதாவது நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிஜெக்ஷன் ஆகவும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அப்படியே மேலேயும் போகலாம், இல்லைன்னா உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக கீழேயும் வரலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வாங்கிட்டு செகண்ட் ஆஃப் வெயிட் பண்ணலாம். ஸோ ரீடெஸ்ட்டுக்காக கீழே வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த நெக்லைன் வரைக்கும் வரலாம் மேபி. ஸோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக உங்ககிட்ட ஃபண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ரைட் ஷோல்டருக்கு கீழே வச்சுக்கோங்க. ரைட் ஷோல்டருக்கு கீழேனா அந்த நான் ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ட்ராப் பண்ணியே காட்டிடுறேன். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணலாம், சேஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 3021, அதான் அதோட ஆல் டைம் ஹையும் கூட. நெக்ஸ்ட் ஸ்டாக் எம்என்டம்.
ஸோ எமாண்டம் பொறுத்த வரைக்கும் மஹிந்திரா ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நேற்று சரியான மூவுங்க. அதாவது ஒரு 7%க்கு வந்து என்ன இருக்குது உங்களுக்கு ஒரு லார்ஜ் கேப் அப். ஒரு லார்ஜ் கேப் வந்து 7% போகிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு பையிங் வந்து இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ இப்போ 2 வீலர் அதாவது 4 வீலர் செக்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் 4 வீலர் மட்டும் இல்லை, ஸோ இவங்க டிராக்டர் அந்த செக்மெண்ட்லையும் இருக்காங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டியை வந்து குறைச்சதுனால இந்த ஸ்டாக் வந்து முழுக்க பெனிஃபிட் அடையும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆனதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் கூட. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கரண்ட் மார்க்கெட் பேஸில் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு நம்ம சொன்ன அதே ரூலை நீங்கள் இதுக்கும் அதையும் நீங்கள் அதே ரூலை நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு கேப் அப் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ இது அந்த ஸ்டாக்கோட இதை கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக், அதனால பிரச்சனையே கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்டாக் வந்து மேலே தான் போகுது. ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நமக்கு இந்த ஸ்டாக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எமடம் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் 4000 உங்களுக்கு 4000 அப்படின்றது உங்களுக்கு எமடமை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பேட்டா இந்தியா. இந்த பேட்டா இந்தியாவும் ஜிஎஸ்டி செப்பலுக்குள்ள ஜிஎஸ்டியை வந்து குறைச்சிருக்காங்க லெதருக்குள்ளது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்லாம் உங்களுக்கு பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து 7% என்ன இருக்குது உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாலுங்க இந்த ஸ்டாக்கு. ஸோ அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 2247. ஸோ எங்கேருந்து இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள் 1200 அந்த சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆமாம் 1244 அப்படின்றது தான் உங்களுக்கு இப்போது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்க ப்ரைஸு. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த சேனல் பாருங்கள். ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு இந்த சேனலுக்குள்ளேயே தான் ஒவ்வொரு தடவையும் என்ன இருக்குது, ஒவ்வொரு தடவையும் இந்த சேனலை ஹிட் பண்ணும்போதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன ஸ்டாக் பேட்டா மேலே போயிருக்கு, அகெயின் கீழே வந்திருக்கு, மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு ஹிட் பண்ணலை. ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுக்க போகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுது. அகெயின் இங்கே மேலே போய் ஹிட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக இங்கே என்னாச்சு, இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. அதுவும் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு லாஸ்ட் ஒரு 3 கேண்டில் பாருங்களேன். 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அதாவது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நான் ஒரு 30-40% எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அதிலிருந்து இந்த சேனல் ஒருவேளை கீழே இறங்கினாலும் நீங்கள் அக்குமுலேட் பண்ண தயாராக இருக்கலாம். இல்லை எனக்கு நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும்தான் நான் அந்த ஸ்டாக்கை வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இதுக்கு மேலே வாங்குறீங்கன்னு வைங்களேன், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் வாங்குறீங்கன்னா எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு நிமிஷம் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இங்கே வச்சுக்கிட்டு இதுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் மட்டும்தான் சம்டைம்ஸ் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அதாவது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ இந்த ஸ்டாக்குக்கு நான் வந்து நேம் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த நெக்லைன் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக என்ன இருக்குது, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கணும் வைங்களேன். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த 67க்கு கீழே நீங்கள் பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் மட்டுமே எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரணும். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்,
ஸோ டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 78 வந்து இதோட ப்ரீவியஸ் ஹை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் வந்து அதாவது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் புதும்ஜி பேப்பர். ஸோ புதும்ஜி பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுக்கும் நான் வந்து நேம் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் எல்லா ஸ்டாக்குமே ஸ்க்ரீனில் நேம் தர்ற மாதிரி நம்ம பண்ணிடலாம். பட் இது ஒரு சில விஷயத்துக்கு மறந்துடுறேன். ஓகே, இந்த புதும்ஜி பேப்பரை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு 4 or 5 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் இருந்துச்சு. அதாவது ஜிஎஸ்டி குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மேலே போச்சு. ஸோ அகைன் மேலே அதாவது புதும்ஜி பேப்பர் மேலேயே போனாலும் அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, ஸோ டவுன் சைடில் வந்துருக்கு. இந்த சேனலில் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சேனலில் ஸோ இந்த சேனல் வந்து சப்போர்ட்டாகவும் இது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. ஸோ இப்போ என்ன இருக்குது, ஸோ இந்த ஸ்டாக்கு ஸோ ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் எங்கே வந்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் அப்படியே மூவ் தான் ஆக போகுது. ஸோ மேலே வரைக்கும் போகும் ஃபஸ்ட்டு. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு இந்த பேப்பர் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்குகளே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது புதும்ஜி பேப்பர். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் 176. ஸோ நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் இங்கே வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் 176 வச்சுக்கிறது கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 230 இதான் அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, இப்போது புதும்ஜி பேப்பர், அதாவது புதும்ஜி பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஸோ நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் எந்த முடிவையும் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஜேகே பேப்பர். இந்த ஜேகே பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே பார்த்தோம்னா தெரியும். ஸோ இதுக்கும் அதே கதை தான். அதாவது சேர்ந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 17% ஒரு லார்ஜ் கேப் அப்புங்க. இங்கேருந்து இந்த ஸ்டாக் இங்கே ஜம்ப் ஆனிச்சு. அகைன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு இப்போது மேலே போயிட்டுருக்கு. இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், போய் என்ட்ரி ஆகலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இங்கே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எஸ்எல் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்குறீங்கன்னா எஸ்எல் இந்த 375க்கு கீழே, அதாவது இந்த விக்கே வச்சுக்கலாம். இந்த விக்குக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா எஸ்எல்லை வந்து கொடுத்துட்டு வெளியில் வரணும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ஃபஸ்ட் டார்கெட் 486. செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இது அதோட ஆல் டைம் ஹை 633 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செகண்ட் டார்கெட்டாக ஜேகே பேப்பரை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஸோ இந்த ஜேகே பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி குறைக்கிறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால தான் உங்களுக்கு ஒரே நாளே 14% இந்த ஸ்டாக்கு எல்லாம் போணுச்சு. இந்த செக்டாரில் இருக்க முக்கியமான ஸ்டாக்குலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர். இந்த வெஸ்ட் கோஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். ஸோ கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரணும். அதே சமயத்தில் இந்த ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கணும். இந்த ஹையை பிரேக் பண்ணால் நம்ம என்டர் ஆகுறது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு எதை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 562 பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது தான் நம்ம இதை பிரேக் அவுட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்எல் வந்து எங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த 488 நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கர்சரை வச்சுட்டு இதோட ப்ரைஸை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் 485 கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து இந்த ஜோனை வந்து எஸ்எல்லாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோன். ஸோ இந்த ஜோன் வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு 639 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 783. ஸோ இதுதான் ஜேகே பேப்பரோட ஆல் டைம் ஹையும் கூட. ஓகே, நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் ஜில்லெட் இந்தியா. இந்த ஜில்லெட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சேனலில் அதாவது 9874 அப்படின்றது உங்களுக்கு இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு.
ஸோ மேலே போயிருந்தாலும் கூட இந்த சப்போர்ட்டில் ஒன்று வாங்கியிருந்துக்கலாம். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ இந்த மைனர் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த இந்த 11,125 11,130 அப்படின்ற இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஸ்டாக் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாக் வந்து நான் உங்களுக்கு டைப் பண்ணேன், ஷோ ஆகவே இல்லை. ஸோ இன்னொரு விஷயம், அது அந்த ஸ்டாக்கோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது புதுமையான பேர், நான் இது வரைக்கும் பார்த்து ஸ்ரீ இகராசி அப்படின்ற அந்த ஸ்டாக்கை வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐஓபி வந்து ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்ம வந்து சாட்டர்டே சண்டேயில் நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆப்ஷனில் எனக்கு நிஃப்டியில் 1 ஹவரில் எப்படி பிரேக் அவுட் ஆகுது கன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் இந்த ஆப்ஷன் பக்கம் போகிறதில்ல, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ஸோ பிகினர்ஸ் யாராவது போய் மாட்டிக்கிட்டு பணத்தை நிறைய இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சேனல்லேருந்து நம்ம ஆப்ஷனுக்கு எந்த விதமான ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக எந்த வீடியோவும் நம்ம போட்டதே கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு அதாவது புட்னா என்ன கால்னா என்னன்னு கூட நம்ம இது வரைக்கும் வீடியோ போட்டதில்லை. அதெல்லாம் போடலாம், தப்பு இல்லை. பட் எங்கே வாங்கணும், ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸை பற்றி நம்ம டெரிவேட்டிவ்ஸை பற்றி நம்ம சேனலில் இது வரைக்கும் எதுவும் நாலேஜ் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணலை. ஸோ இனிமேலும் ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை. ஸோ அதனால் அதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஸோ பிகினர் ஆகிங்கன்னா நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்ல டிசிஷனாக இருக்கும். போயிட்டு பணத்தை இழந்ததுக்கப்புறம் ஐயோ பணம் போச்சே அப்படின்னு வருத்தப்படுறதுல வேலையே இல்லை. ஸோ நீங்கள் அதே மாதிரி யாராவது கால்ஸ் கொடுக்குறாங்கன்னு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. அவங்களோட கால்ஸை வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பணத்தை நம்ம எவ்வளோ செக்யூராக வச்சுக்குவோம்னு நினைப்போம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. ஸோ அவங்களுக்கு இதுலேருந்து ஒரு இன்கம் வரணும், அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் யாராவது கால்ஸ் கொடுத்தா அவாய்ட் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் ஹேண்டிங்னு சொல்லுவாங்க, அதுக்கு சுத்தமாக போயிடாதீங்க. முழுக்க யாருமே போயிடாதீங்க. போகாமல் இருக்கிறது தான் நல்லது. நம்மளோட ஃபண்டை வந்து நம்ம தவிர வேறு யாராலையும் பத்திரமா பார்த்துக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறையா ஸ்டாக்கை பற்றி அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட அனாலிசிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் காமெண்ட் பாக்ஸில். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வேணும்னா அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.